மக்களே வணக்கம், வெல்கம். இது கோல்ட் டாக் வித் டிஎன்ஆர். சேனல் பேர் அடிக்கடி சொல்றதே இல்லை, இனிமே சொல்றேன். கோல்ட் டாக் வித் டிஎன்ஆர். நண்பர்கள்ட்ட சொல்லுங்க. நடுநிலையோட பாரபட்சம் இல்லாமல் நம்ம வந்து இந்த சேனலில் அரசியல் பேசுகிறோம், தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, பண்ணிடுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. இது கோல்ட் டாக் வித் டிஎன்ஆர். ஓகே, உங்க விஜய் உயிரெண்ண வரட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. 2 வருஷம் ஆச்சு. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத நபராயிட்டார் விஜய். நீங்கள் எந்த கான்வர்சேஷன் அரசியலை பற்றி பண்ணாலும் விஜய் அதுக்கு இருக்கார். தாவேக்கா என்ன பண்ணுவோம், விஜய் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார், விஜய் எவ்வளோ சீட்டு ஜெயிப்பார், விஜய் யாரோட கூட்டணி வைப்பார், இந்த மாதிரி அரசியல் பண்ணுறாரு. ஈவன் அவரோட பர்சனல் லைஃப்குள்ளாரையும் அந்த மக்கள் போயிட்டாங்க. நம்ம பர்சனல் லைஃப்குள்ளார போக மாட்டோம். தட்ஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். அது 2 இண்டிவிஜுவல்ஸ்க்கு இடையில உள்ள பிரச்சனை. அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த தவிர நம்ம செய்யவே மாட்டோம். அதை அவங்க சார்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம பேச போகிறது விஜயுடைய அரசியல். அவர் தாவேக்காவை எப்படி வழிநடத்திட்டு இருக்காரு, அவர் செய்யறதுலாம் கரெக்டா, அவரோட அரசியல் அர்த்தம் இருக்கா அப்படிங்கிற பேச்சு தான் நம்ம பேச போகிறோம். இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே தொடர்பாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க தாவேக்கா. அதில் வந்து விஜய் பல திட்டங்கள், நலத்திட்டங்களை வந்து பெண்களுக்கு அறிவிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் திட்டம், டிபிடின்னு சொல்லுவாங்க, அக்கௌண்ட்டில் பணத்தை போடுறது, நலத்திட்டத்தோட பணத்தை தான் தூக்கி போடுறது. நீங்கள் வந்து மணி ஆர்டர் வழி அனுப்புறது, அல்லது வேறு நீங்கள் ஆஃபீஸில் போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது அப்படிலாம் இல்லாமல் டைரெக்டாக பயனாளர்களுடைய அக்கௌண்ட்லேயே வந்து பணத்தை போடுறது வந்து நல்ல விஷயம். நான் அதற்கு எதிரானவங்க கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த உரிமை தொகை இருக்கு இல்லையா, இப்போ தமிழக அரசு 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க பெண்களுக்கு. அது ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணுற பெண்களுக்கு அது நான் நல்ல திட்டம் தான் நான் சொல்லுவேன். வந்து அது தவறுனா சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது அவங்களோட குழந்தைகளுக்கு அது தின்பண்டம் வாங்கி தரலாம், அவங்களோட பர்சனல் யூஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து டாஸ்மாக் பிரச்சனை பெருசாக இருக்கிறதுனால நிறையா வீட்டில் வந்து அது ஏழை குடும்பங்களில் வந்து ஆண்கள் வந்து பணத்தை வந்து சரியாக கொடுக்கறது இல்லை. அவங்க மனைவி கிட்ட குடும்பத்துக்காக செலவழிக்கிறது இல்லை, நிறையா குடிக்கிறது செலவு பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த திட்டம் மோசமான திட்டம் கிடையாது, டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய திட்டம் கிடையாது. ஆனால் விஜய் வந்து தமிழ்நாட்டை சீர்திருத்துவதற்கு பயங்கரமான ஒரு பிளான்லாம் வச்சுருக்காரு, ஒரு விஷன் வச்சுருக்காருன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். பாருங்கள், நான் வந்து என்ன செய்கிறேன், இவ்வளோ மாற்றத்துக்கு கொண்டு வரேன், இந்த அடிமை கட்சியும் போட்டோம், ஊழல் கட்சியும் போட்டோம் நான் சொல்லிட்டு இருந்தேன் திமுக. பட் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற திட்டங்களை பார்த்தா அதிமுக திட்டங்களே ரீபிராண்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ரேடிக்கலாக புதுசாக சொல்லல. விஜய் ஏதாவது புதுசாக செய்வாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நடுநிலையான வாக்காளர்களுக்கு அது டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஏன்னா இதுக்கு எங்கே ஒரு எண்டு? தாவேக்காவை சேர்ந்த அருண்ராஜ் தான் கேட்டிருந்தாரு. ஒருத்தர் 1000 ரூபான்றாங்க, ஒருத்தர் 2000 ரூபான்றாங்க. எண்டு கடை கிடையாது, அதுக்கு போயிட்டே இருப்பாங்களா, இதுதான் மாற்றமா அப்படின்னு பேசியிருந்தாரு. அதுக்கு கான்ட்ராஸ்டாக விஜய் வந்து 2500 சொல்லியிருக்காரு. 60 வயசு வரைக்கும் இருக்கிற மகளிருக்கு அது வந்து எவ்வளோ செலவை ஏற்படுத்தும், வருவாய் எப்படி பெருக்குவார், எப்படி கொடுக்க முடியும். அப்புறம் வந்து ஏழை பெண்கள் திருமணத்துக்கு வந்து 1 பவுன், அப்புறம் ஒரு பட்டு சேலைன்னு சொல்லியிருக்காரு. 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு இருக்கு. ஒரு சிலிண்டர் எடுத்துகிட்டு 1000 ரூபா. இப்போ இந்த ஈரான் சண்டைக்கு அப்புறம் அது எவ்வளோ அதிகமாகுதுன்னு தெரியல. அதுவும் எப்படி கொடுக்க முடியும், அதுக்கு வந்து ரெவென்யூ இருக்கு. அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு வந்து பேருந்துகள் இலவசம். மிகப்பெரிய திட்டம். அதாவது ஏற்கனவே திவாலாகிற நிலைமையில் இருக்கிற போக்குவரத்து கழகங்கள்லாம் இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும். நான் இன்னைக்கு காலையில் ஒரு டிரைவரை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, சார் வாய்ப்பே கிடையாது சார், இப்போ வந்து பெண்களுக்கு சில குறிப்பிட்ட பேருந்துகளில் இலவசம் கொடுக்குறதே வந்து பெரிய நிச்சயம் ஏற்படுத்துது. என்டையர் ஸ்டேட்லேயும் பெண்கள் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் அவங்களுக்கு கட்டணம் கிடையாது அப்படிங்கிறது வந்து காலி பண்ணிடும் போக்குவரத்து கழகங்கள் அப்படின்னா. திரும்பவும் சொல்கிறேன், ஏழை பெண்களுக்கு ஒரு 1000 ரூபா 800 ரூபா பஸ் கட்டணம் வந்து மிச்சமாகிறது பெரிய விஷயம். அதை வந்து நீங்கள் ஒரு லிமிட்டுக்குள்ளார தான் நீங்கள் செய்ய முடியும். கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுத்தா அது வந்து நிதிநிலையை வந்து சீர்குலைச்சிடும். எடப்பாடி பழனிசாமி ஆண்களுக்கு ஃப்ரீன்னு இருக்காரு. அது என்ன திட்டம்னு எனக்கு தெரியல. என்டையர் இதுவும் நீங்கள் வந்து போக்குவரத்து கழகங்களும் வந்து ஃப்ரீயாக இயங்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இதுக்கு வந்து முடிவு என்னன்னு தெரியல. ஏன்னா போக்குவரத்து கழகத்தில் ஒர்க் பண்ணுற தொழிலாளிகளுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் உடனே கிடைக்க மாட்டேங்குது. அவங்களோட பெண்களுக்கு திருமணம் செய்யறதுக்கோ அல்லது அவங்களோட
ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கோ அல்லது பசங்களை படிக்க வைக்கிறதுக்கோ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை எதிர்நோக்கியிருக்காங்க. அது கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப டிலே ஆகுது. ஏன்னா போக்குவரத்து கழக இவங்க வந்து எம்ப்ளாயீஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிடையாது, அவங்க கார்பரேஷன் எம்ப்ளாயீஸ். அது வந்து ஒரு குவாசை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அதனால இப்போ ஆசிரியர்களுக்கு மற்ற அரசு அலுவலர்களுக்கு கிடைக்கிற ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னா டக்குன்னு கிடைக்கும், டான் மணி அடிச்ச மாதிரி கிடைக்கும். அது கிடைக்கிறது இல்லை, அதெல்லாம் ரொம்ப வேதனையான விஷயம். ஸோ அந்த நிதிநிலையை சரி பண்ணல, தொடர்ந்து இன்னும் சலுகைகளை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் தானே, அவங்களும் கடுமையாக உழைக்கிறாங்கல்ல, இந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கணும் இல்லையா, அது காரியம். அப்புறம் ஓவராலாக விஜய் அனௌன்ஸ் பண்ணிக்கிற எல்லா திட்டமுமே இன்டென்ஷன் நல்லா இருக்கலாம், பட் அதுக்கான ரெவென்யூ சோர்ஸ் என்ன? இப்போ வந்து டாஸ்மாக்லேருந்து 50,000 கோடி 60,000 கோடின்னு வருஷம் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அவங்களுடைய நிதி, அதாவது அவங்க வருமானத்தை, ரெவென்யூ. இப்போ அது குறித்து ஏதாவது செய்ய போகிறாரா, செய்வாரா? பெண்களுக்கு அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. 1000 ரூபா கொடுக்குறதா கூட வேணாங்க, வீட்டுக்காரர் குடிக்காமல் வரணுங்க, உடம்பும் போது வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, குடும்பமே சீரழிஞ்சுட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது விஜய் திட்டம் கொண்டு வந்தாருன்னா பெண்களுக்காக, அதுவும் வந்து வருமானத்தை அஃபெக்ட் பண்ணும். அப்போ எங்கேருந்து கொடுப்பாரு? இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து அதெல்லாம் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஆட்சி நடத்தவே முடியாது. ஸோ வந்து இவர் ரேடிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக பேசுவார், ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் ஏதாவது வச்சுருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. அது இது வரைக்கும் பேசாமல் இருந்து கூட அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. பாருங்கள், இந்த 2 திராவிட கட்சிகள் மாதிரி அதை தரேன் இதை தரேன்னு அவர் வந்து வாரி இறைக்கல, ஏதோ வச்சிருக்காரு, ஊழலை ஒழிப்பார், கனிம வள கொள்ளையை தடுப்பார், நீர் ஆதாரங்களை வந்து சீரழிக்கிறத வந்து கேட்பாரு அப்படின்லாம் நினச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் ஒரு சூழல். அப்புறம் அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகளோட தரத்தை உயர்த்துறது. இப்போ எஜுகேஷனில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அரசு பள்ளிகளில் ஃபீஸே கிடையாது, நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்போ டெட் எழுதி வர்றதுனால ஒரு திறமை இல்லாத ஆசிரியர்கள் உள்ளே வர முடியாது. ஏற்கனவே ஆசிரியர்களாக இருக்கவங்க கூட டெட்டு பாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களோட தரத்தை உயர்த்திருக்குது. ஆனால் அவங்களுக்கு டீச் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பணம் கொடுத்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு போகிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஃபீஸ் அதிகம், அங்கே பாவம் இருக்கிற ஆசிரியர்களுக்கு ரொம்ப குறைவான சம்பளம், அவங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லை, திறமை இருந்தால் கூட நடத்துறதுக்கான மோட்டிவேஷன் இல்லை. அங்கே போய் நிறைய பேர் சஃபர் பண்ணுறாங்க. ரொம்ப ஏழை குழந்தைகள்லாம் அங்கே வந்து பாவம் அப்பா அம்மா கடன் வாங்கி படிக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ், நீட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க வேற பெற்றோர்கள் நிறைய சுரண்டுறாங்க. நீங்கள் இந்த இதுவே பார்த்துருப்பீங்க, பைஜூஸ் எப்படி வந்து பஸ்ட் ஆச்சு அப்படின்னு. அந்த பைஜூஸில் இருக்கிற சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்குலாம் டார்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸை பொய் சொல்லி மிஸ்லீட் பண்ணி இந்த திட்டத்தை சேர்ப்பாங்க. கடன் வாங்கி கிரெடிட் கார்டு மூலமாக வந்து பணத்தை கட்டி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது தொடருது. நீட்டை நான் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கெலாம் ஏதாவது திட்டம் கொண்டு வரணும். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு திரும்பி பிள்ளைங்களை கொண்டு வரதுக்கான ஏற்பாடு செய்யணும். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல கிரவுண்ட் இருக்கணும், நிறைய ஆசிரியர்கள் இருக்கணும், உடற்கல்வி ஆசிரியர்கள் இருக்கணும், டாய்லெட் சுத்தமாக இருக்கணும், ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து பேரண்ட்ஸ் அனுப்புவாங்க. இந்த மாதிரி அவர் வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமாக அனௌன்ஸ் பண்ணுவார், தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வார். அதுமாரிலாம் எதுவும் இல்லை. இன்னும் ஃப்ரீபீஸ் வெல்ஃபேர் டோட்டலாக தப்பு கிடையாது, பட் அது ஒரு லிமிட் வேணும். இப்போ தமிழ்நாடு 10 லட்சம் கோடியில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஏடிஎம்கே வாங்கின கடன்லாம் சொல்லி வந்து நிறைய போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க கடன் வாங்கும்போது மற்றவங்க யாரும் பேசக்கூடாது. கடன் வாங்குறது தப்பு இல்லை, அது மூலமாக வளர்ச்சி வருது. அரசாங்கம் கடன் வாங்குறதுங்கிறது வந்து அது சாதாரணமான விஷயம் தான் சொல்லிட்டு இந்த திட்டக்குள்ள இருக்கிற ஜெயரஞ்சன் மாதிரி பொருளாதார புலிகள்லாம் சொல்கிறாங்க. அளவுக்கு மீறி கடன் போச்சுன்னா ஸ்டேட்டை நடத்துறதே கஷ்டம். ஏன்னா இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு பென்ஷன் திட்டம், கேரண்டீடு பென்ஷன் திட்டத்தை வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போகணுன்னு அரசு ஊழியர்கள்லாம் கேட்கும்போது அவங்க வாயடைக்கிறதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி அதுவும் வந்து வருஷத்துக்கு 10,000 கோடி மேலே வந்து அரசாங்கத்துக்கு செலவே ஏற்படுது. இப்படி இருக்கும்போது நிதி நிலைமை இவ்வளோ சிக்கலாக இவ்வளோ வீக்காக இருக்கும்போது விஜய் வந்து இவ்வளோ விஷயங்களை பெண்களுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 2,500 ரூபா சொல்லியிருக்காங்க. 1000 2000 ஆகும்னு ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் சொல்லியிருக்காங்க. டிவிக்கு வந்து 2,500. அதுவும் வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்றாரு. அது வந்து இப்போ 1.3 crore பெண்களுக்கு போகுது. இப்போ 2 கோடி பெண்களுக்கு போச்சுன்னா அது அந்த செலவை நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு பகுதி தான். மற்றவங்களுக்கு இப்போ ஆண்களுக்குலாம் வேறு அவங்க வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு ஸ்டைஃபில் கொடுப்பாங்க. படித்த பசங்களுக்கு ஒரு உதவித்தொகை ஒரு 1,500 2,000 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு +2 படித்த பசங்களுக்கு. அதேமாதிரி விஜய் அனௌன்ஸ் பண்ணுவார். மற்ற ஓவரால் பட்ஜெட்லாம் வந்தால் நீங்கள் நினச்சி பாருங்கள். கற்பனை பண்ணி பார்க்குறதே வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. ஸோ மிடில் கிளாஸ்க்கு என்ன,
படித்தவர்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது. ரோட்ஸ்லாம் சிட்டிஸ்லாம் படு மோசமாக இருக்குது. சுற்றுப்புற சூழல் வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. சுற்றுப்புற சூழல் வீணாகிட்டு இருக்குது. வாட்டர் பாடிஸ்லாம் வீணாகிட்டு. ஏன்னா வாட்டர் சர்ப்ளஸ் ஸ்டேட் கிடையாது தமிழ்நாடு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெர் கேபிட்டா வாட்டர் கன்சம்ஷன் மற்ற ஸ்டேட்டோட ரொம்ப கம்மி. நம்ம வந்து இப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல இடங்களில் குடிநீருக்கு வந்து மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுவார். அப்புறம் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போனால் எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியும். இப்போ விஜய் வாகனத்துக்கு வந்து ஒரு பையன் வந்து அடிபட்ட ஒரு மூளை கசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக முடியும். கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போனால் அந்த அவங்க அப்பா ஒரு பால் வியாபாரி 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து வேறு ஏதோ ஆப்ரேஷன் 12 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ ஃபெசிலிட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? இந்த எக்யூப்மெண்ட்லாம் இல்லையா? இது மாதிரி ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்க முடியாத கேள்வி இருக்குது. ஸோ இதெல்லாம் தமிழ்நாடுக்கு மாதிரி ஒரு பெரிய மாநிலத்தை ஆளணும்னு ஆசை இருக்கும்போது அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 8 கோடி மக்கள்ங்கிறது சாதாரண எண்ணிக்கை கிடையாதுங்க. யூரோப்பில் இருக்கிற நீங்கள் ஜெர்மனி, ரஷ்யா இந்த கண்ட்ரிஸ்லாம் 8 கோடி பாப்புலேஷன் இருக்குது. மற்ற எல்லா நாடுகளுமே 8 கோடி கம்மியாக இருக்காங்க. ஸோ ஒரு கண்ட்ரி சைஸ் பெரிய மாநிலம் வந்து தமிழ்நாடு. அது வந்து ஆள்றதுக்கான பாப்புலாரிட்டி மட்டும் இருந்தால் பத்தாது. ஒரு பர்பஸ் வேணும், ஒரு விஷன் வேணும். அந்த விஜய் வந்து அந்த விஷயம் வரைக்கும் காமிக்கிறேன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம் ஃபுல் பட்ஜெட்டில் ஏதாவது விஷயம் காமிக்கிறாரா, ஒரு புரட்சிகரமான திட்டத்தை ஏதாவது கொண்டு வராருன்னு பார்ப்போம். ஏன்னா அவரை நம்பி போகிற நிறைய இளைஞர்கள் வந்து எங்கள் அண்ணன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார், மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு ஒரு புதுசாக ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. நிறையா நியூட்ரல் பீப்புளே அதை நம்புறாங்க. பார்த்துட்டோம், திமுக பார்த்து அழுத்திருச்சு, புதுசாக ஒருத்தர் வரட்டும், என்ன தான் செய்யறாருன்னு பார்ப்போம். மோசமாக செஞ்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு புதுசாக வேணும்லாம் சொல்கிறாங்க. அவங்க நம்பிக்கை பெறுற மாதிரி விஜய் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாரா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் இப்போ டவுனாகவே இருக்கிறாரு. பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இல்லை. பட் பாப்புலாரிட்டி, அவரோட பாப்புலாரிட்டி வந்து யாருமே குறைச்சி மதிப்பிட, திமுகவே வந்து குறைச்சி மதிப்பிடல. அதனால தான் அவரை பற்றி அவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஈகோ சிஸ்டம் அவரை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எனிவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் நம்ம எதிர்நோக்கி இருக்கோம். போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். இது கோல்ட் டாக் வித் TNR. See you.